ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் காரா பூந்தி செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த பவுலில் 2 பவுல் கடல மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாப்பொடி, கால் ஸ்பூன் உப்பு. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு கலந்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. இப்போ மாவு இந்த பதத்துக்கு கரைச்சிக்கிறணும். இப்படி கரண்டியில் எடுத்து ஊற்றினா விடாமல் வரணும். தோசை மாவு பதம் இந்த பதத்துக்கு. இப்போ அடுப்பில் கடாயை வச்சு, இப்போ கேஸ் பற்ற வச்சு அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் சூடாகிடுச்சு. ஜல்லிக்கரண்டில் மாவு எடுத்து இப்படி ஊற்றிக்கணும். பரட்டி விட்டு எடுத்துடலாம். பப்புள் சடங்கும் எடுத்துடலாம். இப்போ நடக்கலை வேர்க்கலையை இப்படியே இதிலே வறுத்துக்கலாம். அடுப்பை குறைச்சி வச்சுருங்க. லேசாக நேரம் மாறினா போதும். இந்த தட்டை போடுங்க. இந்த தட்டில் போடுறீங்களா? பண்ணிக்கிறாங்க. எல்லாம் போட்டுருங்க. அதே மாதிரி முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. போடணும்னு கட்டாயம் இல்லை. போதும். நிறம் மாறிடுச்சு. அதையும் இதில் போட்டலாம். அதே மாதிரி பொட்டுக்கலை, இப்போ பொட்டுக்கல்ல போடு பிடிச்சி வச்சுருக்கோம். அதையும் லேசாக இருக்குது அப்படியே எண்ணெயில் நல்லா வாசனையாக இருக்கும்.
இடித்து போட்டுக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோ. இப்போ நம்ம வறுத்த எல்லாத்தையும் பூந்தியோட போட்டுடலாம். இதுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் காரத்துக்கு, உப்பு, இதெல்லாம் ஒன்றா கலந்துடலாம். இப்போ கிறிஸ்பியான நம்ம காரா பூந்தி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செஞ்ச காரா பூந்தி ரெடி ஆயிடுச்சு. கிறிஸ்பியான மொறுமொறுன்னு நல்லா இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.